SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் பசிலுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. மகளை துன்புறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ள தந்தை கைது. வவுனியாவில் ஒருவர் வெட்டிக்கொலை, மனைவி விபரீத முடிவு. கொத்து ரைஸ் விலை குறைப்பு. வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். கனடா சென்ற இந்திய தம்பதியருக்கு நேர்ந்த விபரீதம். தடகள கிராண்ட் பீக்ஸ் ஓட்ட போட்டியில் இலங்கைக்கு 2 பதக்கங்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராயபக்சாக்கும் இடையில் இன்றைய தினமும் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது. அண்மையில் நடைபெற்ற மேதின நிகழ்வு மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன. அதிகார பகிர்வு மற்றும் தனியார் மையப்படுத்துவது தொடர்பிலும் அரசாங்கத்தினதும் மொட்டு கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பசில் ராயபக்ச கடந்த சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த நாயக்க தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் உள்ள தனது மனைவியை மீண்டும் அழைத்துக் கொள்ளும் நோக்கில் தனது பெண் குழந்தையை துன்புறுத்தி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டுள்ள நபரை பலாங்கொடை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் பலாங்கொடை பேட்டிகல பிரதேசத்தில் வசிக்கும் 27 வயதுடைய தந்தை ஆவார். கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் தனது மகளை கவனிக்கும் பொறுப்பை கணவன் மற்றும் இவரது பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு சிறுமியின் தாய் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார். சிறுமி தற்போது பலாங்கொடை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளார். குணமடைந்த பிறகு சிறுமி அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். அவரது தாயார் வரும் வரை சிறுமி காப்பகத்தில் வைக்கப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நெடுங்கேணி கிரிசுட்டான் பகுதியில் வீடொன்றில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் வசித்த 3 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதுடைய தேவநாயகம் லோகநாதன் என்பவரே வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த நபரின் மனைவியான 37 வயதுடைய லோகநாதன் பரமேஸ்வரி என்பவர் அயலில் உள்ள வீடொன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் விஷம் அறிந்து தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் ஊகிக்கப்படுகிறது. அண்மை காலமாக இருவரும் பிரிந்து வாழ்வதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வருகிறது. மனைவியின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டதுடன் கணவனின் சடலம் விசாரணைகளின் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்படும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எரிவாயு விலைகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகிய உணவுகளின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷ ருஷான் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிற்றுண்டிகளின் விலையும் 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகள் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கு பகுதியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணம் தெரிய வராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அச்சுவேலி பகுதியில் நேற்று முன்தினம் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக வன்முறை கும்பல்கள் அட்டகாசம் செய்யும் நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். உலகச் செய்திகள். கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த தம்பதியினர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற இந்த விபத்து சம்பவத்தில் குறித்த இந்திய தம்பதியினர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடா ஒன்டோரியாவில் உள்ள கிளாண்டிங் என்னுமிடத்தில் மதுபான கடையொன்றில் திருட முயன்ற நபரை போலீசார் பிடிக்கச் சென்ற வேளை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது எதிர்த்திசையில் வந்த கார் ஒன்றின் மீது சந்தேக நபர் பயணித்த வேன் மோதியதில் காரில் பயணித்த இந்திய தம்பதிகள் மற்றும் குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். விபத்தில் வேனை ஓட்டி தஞ்ச சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 60 மற்றும் 55 வயதுடைய இந்திய தம்பதியிடம் அவர்களுடைய பேரனான 3 மாத குழந்தையும் உயிரிழந்துள்ளது. அத்துடன் ஒன்டோரியாவில் வசித்து வரும் குழந்தையின் பெற்றோரான 33 மற்றும் 27 வயதுடைய தம்பதியிடம் அதே காரில் பயணித்ததுடன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்த குழந்தையின் தாயின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்று வரும் 2024 தடகள கிராண்ட் பீக்ஸ் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஜுஃபூன் அஃபேகோன் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் நதீஷா ராமநாயக்க 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஜனாதிபதிக்கும் பசிலுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. மகளை துன்புறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ள தந்தை கைது. வவுனியாவில் ஒருவர் வெட்டிக்கொலை, மனைவி விபரீத முடிவு. கொத்து ரைஸ் விலை குறைப்பு. வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். கனடா சென்ற இந்திய தம்பதியருக்கு நேர்ந்த விபரீதம். தடகள கிராண்ட் பீக்ஸ் ஓட்ட போட்டியில் இலங்கைக்கு 2 பதக்கங்கள்.